இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 48 வயது அனிதா. இவரது கணவர் 15 வருடங்களுக்கு முன்பு இதய நோய் காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் குள்ளனூர் பகுதியில் பெண்களுக்காக பியூட்டி பார்லர் ஒன்றை அனிதா 15 வருடங்களாக நடத்தி வந்துள்ளார். பியூட்டி பார்லரில் அனிதாவிற்கு துணையாக ராசி நகர் பகுதியைச் சேர்ந்த சம்ரா என்பவரை வேலைக்கு வைத்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக சம்ரா அனிதாவுடனேயே குடும்பத்தில் ஒருவர் போல பழகி வந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சம்ரா தனது கணவரான சிராஜுதீனுக்கும் இங்கேயே வேலை வேண்டும் என கேட்டதன் பேரில் அனிதா தனது காருக்கு டிரைவராக சிராஜுதீனை வேலைக்கு வைத்துள்ளார். குள்ளனூர் பகுதியிலேயே வீடு ஒன்றையும் வாடகைக்கு எடுத்து அதில் சிராஜுதீன் மற்றும் அவரது மனைவி ஜம்ரா ஆகியோரை அனிதா தங்க வைத்துள்ளார். மேலும் பியூட்டி பார்லர் வேலை சம்பந்தமாக பல்வேறு பகுதிகளுக்கு டிரைவர் சிராஜுதீன் மற்றும் உரிமையாளர் அனிதா மட்டும் தனியாக சென்று வந்துள்ளனர். அப்போது அனிதாவிற்கும் சிராஜுதீனுக்கும் இடையே இருந்த பழக்கம் திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியுள்ளது. அவ்வப்போது வெளியே சென்று அறை எடுத்து இருவரும் மது அருந்துவதும் தனிமையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளம் மூலம் அறிமுகமாகிய உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிள்ளைகள் சம்மதத்துடன் அனிதா தனது 2வது கணவராக ஏற்றுக்கொண்டுள்ளார். அனிதாவும் அவரது 2வது கணவரும் குள்ளனூரில் தங்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் சிராஜுதீனுடன் உள்ள நட்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்ட அனிதா சிராஜுதீனை டிரைவர் வேலையை மட்டும் பார்க்குமாறு கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த சிராஜுதீன் அங்கு வேலை பார்த்து வரும் உஷா என்பவரிடம், உங்க முதலாளி அம்மா சரியில்லை, அவங்க கேரக்டரை பாரு என அனிதாவுடன் தனிமையில் இருந்தபோது மது அருந்தும் வீடியோக்களை மொபைலில் காட்டியுள்ளார். மேலும் இருவரும் தனிமையில் இருந்த வீடியோவையும் மொபைலில் காட்ட உஷா கண்களை மூடிக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார். பின்னர் இது அனைத்தையும் உஷா தனது முதலாளி அனிதாவிடம் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த அனிதா சிராஜுதீன் மற்றும் அவரது மனைவி ஜம்ரா ஆகியோரை அழைத்து, நீங்க இனிமே இங்கே வேலைக்கெல்லாம் வராதீங்க என கூறி வேலையை விட்டு அனுப்பியுள்ளார். பின்னர் சில தினங்கள் கழித்து அனிதாவிற்கு போன் செய்த சிராஜுதீன், என்னிடம் இருக்கும் வீடியோக்களை எல்லாம் வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். இதை கேட்டு பயந்து போன அனிதா தனது உறவினர்கள் முன்னிலையில் சிராஜுதீனிடம் பேரம் பேசியுள்ளார். ஆனால் அதற்கெல்லாம் ஒத்துவராத சிராஜுதீன் வீடியோக்களை வைத்து அனிதாவை மிரட்டி வந்துள்ளார். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்த அனிதா கடந்த 4ஆம் தேதி காலை வீட்டில் இருந்தபோது 8 தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். பின்னர் மயங்கிய நிலையில் கிடந்த அனிதாவை அவரது மூத்த மகன் மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். அங்கு அனிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிழைத்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போச்சம்பள்ளி போலீசார் நடத்திய விசாரணையில் இவை அனைத்தும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிராஜுதீனை போலீசார் பிடித்து விசாரித்ததில் நடந்தது அனைத்தும் உண்மை என ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போச்சம்பள்ளி போலீசார் சிராஜுதீனை கைது செய்து போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஊத்தங்கரை சிறையில் அடைத்தனர். தன்னுடன் பழகுவதை நிறுத்தியதாலும் தன்னை வேலையிலிருந்து நீக்கியதாலும் முதலாளியை பழிவாங்க தனிமையில் இருந்த வீடியோவை காண்பித்து கார் டிரைவர் மிரட்டியதால் பெண் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.